இளைஞர்களே கனவு காணுங்கள் என்றார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ஆனால் கனவு காண்பதோடு மட்டும் நிறுத்திவிடாதீர்கள், இளைஞர்களை கேள்வி கேளுங்கள் என்றவர்தான் டிராபிக் ராமசாமி. வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் நேகஸ்ரீ ஃப்ரம் பாரதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல ஓயாம ஓடிட்டு இருந்த சோசியல் ஆக்டிவிஸ்டரான டிராபிக் ராமசாமியை பத்தி நம்ம இன்னைக்கு அறிவலையில பார்க்க போறோம். இவரோட அச்சமற்ற போராட்ட பயணம் இன்னைக்கு நேத்து ஸ்டார்ட் ஆனது இல்லைங்க. அவரோட 14th இயர்லயே தனக்கான உரிமைய தனக்கே உரிய பாணியில தட்டி கேட்டு வெற்றியும் கண்டவங்க தாங்க இவரு. டிராபிக் ராமசாமி ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டரா மட்டும் இல்லைங்க, ஒரு பொதுநல வழக்கறிஞரும் தாங்க. இவரு சென்னையில பாரிஸ் கார்னர் ஏரியால டிராபிக் கிளியர் பண்ற ஒர்க்ல வாலண்டியரா ஈடுபட்டது தாங்க இவருக்கு டிராபிக் ராமசாமின்னு பேரு வந்தது. மெலிந்த தேகம், கண்ணுல கண்ணாடி, எப்பவுமே கையிலையும் ஷர்ட் பாக்கெட்லயும் கொத்தா பேப்பரு, ஆடம்பரம் இல்லா உடை என எளிமையான தோற்றம், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற முகம், தேவைப்பட்டா அதுல கொஞ்சம் கண்டிப்புன்னு அங்க அடையாளங்களை சொன்னதுமே நம்ம மனசுல டிராபிக் ராமசாமியோட உருவம் வந்து போகும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரு பொதுநல செயல்களால மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தாங்க இவரு. இந்த அவசர உலகத்துல ரோட்ல போகும்போது பார்க்கிற அத்துமீறல்களை எல்லாம் தட்டி கேட்க கூட நேரம் இல்லாம இதையெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வருவாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ஹீரோவா என்ட்ரியானவர் தாங்க டிராபிக் ராமசாமி. சென்னையில அனுமதி இல்லாம பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டிய முதலாளிகளுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அவற்றை இடிக்கவும் செஞ்சாங்க. விகடன் பரசுராம் என்றவர் இவரோட லைஃப் ஸ்டோரிய ஒன் மென் ஆர்மிங்கிற பெயர்ல புக்கா வெளியிட்டு இருக்காங்க. பொதுநல வழக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கால போராட்டங்களிலும் கால் பதிச்சிருக்காங்க. காவேரி பிரச்சனை, நீட் தேர்வு விவகாரம், மீத்தேன் பிரச்சனை, மதுவிலக்கு போன்ற பல போராட்ட களத்திலையும் இருந்திருக்காங்க. தமிழக சமூக ஆர்வலரின் முன்னோடியாக திகழும் டிராபிக் ராமசாமி தமிழக இளைஞர்களுக்கு விடுத்த கோரிக்கை தான், வருங்காலம் என்பது இளைஞர்களின் கையில் இருக்கிறது, தைரியத்தை விட்டுவிடாதீர்கள், கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று கூறி நம்மையும் இம்மண்ணையும் விட்டு மறைந்தார். நாமும் இவரை போல் நமக்கு எதிராக நடக்கும் சமூக நல பிரச்சனைகளை கண்டு அதற்காக போராடுவோம். நாளை அறிஞர்களே சமூக நல நீதிகளுக்காக போராட வேண்டும். நன்றி, வணக்கம்.